மலர் மருத்துவத்தை அம்மா சொல்லி கொடுத்த விதம், அந்த ஒவ்வொரு மலர்க்குள்ளேயும் என்னென்ன தேவதைகள் இருக்காங்க, அதற்குள்ளே எத்தனை ஆற்றல்கள் இருக்குது அப்படின்றதையெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்த விதம் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. மலர் மருந்துக்குள்ளே இத்தனை அதிசய சக்திகள் உள்ளதா அப்படின்றதும், ஒவ்வொரு மலரையும் எப்படி நம்ம அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தன்மைகள் எப்படி இருக்கும், எப்படி பிரிக்கிறது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ரெக்யூஸ் ரெமிடி அது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்குது, உடனடி நிவாரணம் தருது, வலி நிவாரணம் தருது, எல்லோரும் இதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 5 மருந்துகளின் கலவை அது எப்படி பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொண்டது அப்படின்றதை கூட அம்மா விளக்குனாங்க. இது வரைக்கும் இந்த ரெக்யூஸ் ரெமிடிக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் இருக்குது அப்படின்றத டாக்டர் எட்வர்ட் பர்ச்சிலிருந்து வேறு யாருமே சொல்லாத ஒரு செய்தி. பார்த்திங்கன்னா, அம்மா தன்னுடைய ஆராய்ச்சி அப்படின்றது எந்த அளவில் இருக்குது, இந்த பிரபஞ்சம் அம்மாவுக்கு அருளி இருக்கக்கூடிய அற்புதங்கள், அந்த அம்மா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிக அற்புதமான விஷயங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒவ்வொரு புதிய செய்திகள். அதாவது இன்றைக்கி ஒரு மலரை பற்றி அம்மா வகுப்பு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த வகுப்புக்கு போனால் இந்த வகுப்பில் என்ன எடுத்தாங்களோ அந்த சப்ஜெக்டே அடுத்த வகுப்பில் இல்லை. புதுசாக அதை பற்றி வேறு வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு மருந்துக்கு ஒரு 4 நாள் பேச சொன்னாலும் கூட நிப்பாட்டாமல் அம்மா சொல்லுவாங்க போல். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அறிவு பெட்டகமாக அம்மா திகழ்கிறாங்க.